உயிரெதையோ தேடும் மனமதையே நாடும் தனித்தனியே ரெண்டும் ஒரு வழியில் ஓடும் கண்ணாடி புதை போல் எண்ணங்கள் கோராய் உண்டாலே பூரிக்கிறேன் உன் சிரிப்பு சரத்தில் மகிழ மரத்தின் பூதைக்கிறேன் கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனேவா திதித்ததை ஜதிக்குள் என்னோடு ஆடவா. ஹாய், நான் உங்கள் மகா ஃப்ரம் மகிழினி லைஃப் ஸ்டைல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பூஜை பண்ணியிருந்தோம்ல, அந்த விளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளங்களுக்குமே மிக்க நன்றி. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக வீட்டில் பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லைனா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பண்ண போகிறேன், எப்படி பண்ணணும்னு தெரியலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்தினால கோகுலாஷ்டமி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது கிருஷ்ணரோட பிறந்த நாளை தான் நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு முக்கியமா ஒரு விஷயம் நம்ம செய்யணும் அப்படின்னா, கிருஷ்ணரோட பாதத்தை வீட்டுக்கு வெளியிலேருந்து நம்ம பூஜை பண்ண போற இடத்து வரைக்கும் போட்டுட்டு வரணும். இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணர் குழந்தை வடிவில் நம்ம வீட்டுக்கு வருவார்ல, ஸோ அதனால அந்த பாதம் குழந்தையோட பாதம் மாதிரியே இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். கிருஷ்ணரோட பாதம் எப்படி போட்டிருந்தேன் அப்படின்னு நான் போட்டிருந்த ஷார்ட்ஸ்ல இருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கையை இந்த மாதிரி மடக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கோல மாவு இருக்குல்ல, அதாவது அரிசி மாவு வந்து நம்ம நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதில் கையை இந்த மாதிரி குத்தி நம்ம அச்சு வச்சு எடுத்தோம் அப்படின்னா பாதம் குட்டியாக வர்ற மாதிரி நமக்கு கிடைக்கும். அதிலே வந்து 5 விரல் குட்டி குட்டியாக, அதாவது பெருசு சின்னம் அந்த மாதிரி நம்ம வரைஞ்சி விட்டுறலாம். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு குட்டியான பாதம் மாதிரியே இருக்கும். இடது கால் வலது கால் வர்ற மாதிரி போடணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, கோலம் போடுறதுக்கும் சரி இந்த மாதிரி பாதம் போடுறதுக்கும் சரி, நல்லா அலையும் போது அழிக்க முடியாமல் இருக்கணும், நல்லா வந்து திக்காக வரணும் அப்படின்னா நம்ம பச்சரிசி ஊற வைக்கும் போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்து ஊற வச்சு நல்லா அரைச்சிங்க அப்படின்னா நம்ம அழிச்சா கூட அழியாது, அந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். வாசலில் ரெகுலராக பச்சரிசி மாவு கோலம் போடணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் உளுந்தெல்லாம் சேர்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து நல்லா ஒட்டிக்கும், அழைக்கிறது வந்து கஷ்டமாயிடும். ஸோ வெறும் பச்சரிசி மட்டும் ஊற வச்சு போட்டாலே நம்ம டெய்லி வந்து கோலத்தை மறுநாள் காலையில் அழிக்கும் போது ஈஸியாக இருக்கும். கிருஷ்ணரோட பாதச்சுவடை வந்து நம்ம போடுறனால அவரோட ஆசீர்வாதமும் மங்களகரமான வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி தான் நம்ம வந்து பூஜை பண்ணணுமான்னு கேட்டால், நம்ம ஒரு பர்த்டே நமக்கெல்லாம் வருது அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ கோலாகலமாக ஒரு சில விஷயங்கள்லாம் செய்வோம். அதே மாதிரி தான் கிருஷ்ணரோட பிறந்த நாள் அன்னைக்கு அவரோட பாதத்தை வரைகிறது மூலியமா அவர் நம்ம வீட்டுக்கு வர்றதாவே நம்பப்படுது. அதனால கிருஷ்ணரோட பிறந்த நாளான இன்னைக்கு கிருஷ்ணரோட பாதத்தை வீடு வரைக்கும் நம்ம வரைஞ்சி அவரை வரவேற்கிறதா நம்ம வந்து இதெல்லாம் செஞ்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம இந்த மாதிரி அரிசி மாவு ஊற வச்சு தான் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து கலர் கோலமாவு வச்சு கூட வந்து அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வீட்டு வாசல்லேருந்து உள்ள வரைக்கும் நீங்கள் போட்டு விட்டுக்கலாம். உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதை பண்ணுறதே சிறப்பு தான். இதையே ஒரு 2-3 டிசைனில் வந்து நம்ம செய்யலாம். இந்த வருஷம் அது வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறத கோகுலாஷ்டமிக்கு முன்னாடியே நான் வீடியோ கொடுத்துறணும்னு நினச்சேன். பட் அந்த நாள் அன்னைக்கு நான் வீட்டில் இல்லை, 2 நாள் முன்னாடியே திருச்செந்தூர் போயிருந்ததா சொல்லியிருந்தால அதனால் அந்த வீடியோஸ் எல்லாம் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. பட் நெக்ஸ்ட் இயர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் வீடியோவாக கொடுத்துட்றேன். கையால் அச்சு வச்சு போட முடியலன்னு நினைக்கிறவங்க, நம்ம வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்கல்ல, பெண் குழந்தையா ஆண் குழந்தையா யாராக இருந்தாலும் சரி, ஸோ பச்சரிசி மாவு ஊற வச்சுட்டு அதை நல்லா தண்ணி வச்சு கலக்கிட்டு குழந்தைங்களோட காலை அதில் வந்து அச்சு வச்சு நீங்கள் வீடு ஃபுல்லாக நடந்து வர சொல்லலாம். போன வருஷமெல்லாம் நான் வந்து வீட்டுக்கு கீழேருந்தே போட்டு வந்திருந்தேன். இப்போ நம்ம இருக்கிறது வந்து 2வது மாடி. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 2nd ஃப்ளோர் வரைக்குமே வந்து பாதம் போட்டு விட்டுருந்தேன். நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பருமே வந்து ஆசைப்பட்டிருந்தாங்க போடுவோன்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே சேர்ந்து வந்து போட்டு வந்திருந்தோம். இந்த தடவை வந்து தனியாக போடணும். இன்னொன்று என்னென்னா, அவ்வளோ தூரம் போடுறதும் கஷ்டம் அப்படிங்கிறனால நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, ஸோ நம்ம ஏறி வர்ற படி அங்கேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் அந்த மாதிரி போட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டுட்டேன். ஸோ கிருஷ்ணரை வரவேற்கிறதுக்காக அவரோட பாதத்துக்கு வந்து மலர் வந்து ஒன்று கண்டிப்பாக வைக்கணும். நான் ரோஸ் இதழ்கள் இருக்குல்ல, அதில் ஒன்று வச்சு விட்டுருந்தேன். இது கூடவே மஞ்சள் குங்குமம் வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் வைக்கிறதுனாலும் வைக்கலாம், பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருக்கும். கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைக்க போகிறோம், அவரோட பாதத்துக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணி அழைச்சோம் அப்படின்னா நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் மஞ்சள் குங்குமம், ஒரு இதழ் வந்து ரோஜா பூ வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு பூ கூட வைக்கலாம், எல்லாமே நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி தான், நமக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து பூஜை ரூமில் பூ எல்லாமே வச்சுட்டேன். இதுக்கு மேலே வந்து நெய்வேத்தியம் ரெடி பண்ணிவிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். கிருஷ்ணருக்கு
பிடிச்ச பொருட்கள் எல்லாமே செஞ்சு வைக்கணும் அப்படின்னா ஒரு நாள் கூட பத்தாது, அந்த அளவுக்கு எல்லாமே பிடிக்கும் குட்டி கிருஷ்ணருக்கு. இன்னைக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமான அவல் வச்சு ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறேன். அவல் அப்படின்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. அதில் வந்து இன்னைக்கு அவல் பாயாசம் தான் செஞ்சு வைக்க போகிறேன். மீத பொருட்கள் எல்லாமே நான் கடையில் வாங்கி வச்சுட்டேன். நம்ம கைப்பட ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. நீங்கள் வந்து இது எல்லாமே செய்ய முடியலை அப்படின்னாலும் வெறும் அவல் வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சு கூட சாமி கும்பிடலாம். அப்படி இல்லைன்னா அவலை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு சர்க்கரை கலந்து கூட நம்ம வச்சு நைவேத்தியம் படைக்கலாம். ஃபஸ்ட்டு நெய்யில் வந்து முந்திரி திராட்சை எல்லாமே வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அவல் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து லைட்டாக டஸ்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் லைட்டாக அலசிட்டு அதுக்கப்புறம் நெய்யில் போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்து அதை வந்து வேக விடணும். இதை வந்து தண்ணி ஆட் பண்ணி செய்கிறத விட பால் மிக்ஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 100 கிராம் அவலுக்கு வந்து 1 லிட்டர் பாலாவது கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அவல் வந்து ஊற ஊற அப்படியே வந்து உறிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் 1 லிட்டர் தேவைப்படும். ஒரு 50 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு வேளைக்கு ஒரு 4-5 பேர் சாப்பிடலாம். ஸோ உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க. இனிப்புக்கு வந்து சர்க்கரை நாட்டு சர்க்கரைன்னு எது வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் கொஞ்சம் டேஸ்ட் ரிச்சாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக 2 ஏலக்காய் நம்ம நெய்யில் வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். மொத்தமாகவே ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது இதை ரெடி பண்ணுறதுக்கு. நெய்வேத்தியம் வந்து சாமிக்கு படைக்கிறப்போ முடிஞ்ச அளவுக்கு நல்ல சூடாக இருக்கிற மாதிரி படைக்கணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஆவி வந்து வருதில்ல, அதை தான் கடவுள் வந்து ஏற்றுக்கிறதா சொல்லுவாங்க. ஸோ நல்ல சூடு பறக்க பறக்க வச்சிடணும். அதனால நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செஞ்சு வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம எந்த பூஜை பண்ணாலுமே முதல்ல வாசலில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூமில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ண போகிற பூஜைக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணணும். ஸோ இன்னுமே வந்து நான் கீழே எந்த இடத்துல வந்து கோலம் போட்டிருக்கணும் அந்த இடத்துல தான் வந்து பூஜை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த இடத்த வந்து சுத்தமாக பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம எப்போ பூஜை பண்ணாலும் நாளே வந்து வீடு எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிடுவோம்ல, அதே ப்ரொசீஜர் தான். நாளே வீடு வாசல் எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க. நான் வந்து பூஜை பாத்திரம் எல்லாமே இப்போ தான் வரலட்சுமி பூஜைக்காக க்ளீன் பண்ணேங்கிறனால அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. வீடு வாசல் மட்டும் காலையில் தொடச்சி விட்டுட்டு மற்றது எல்லாமே ஈவினிங் போல் தான் ரெடி பண்ணேன். அதே மாதிரி நம்ம பூஜை பண்ணுறதுக்காக திருவுருவ படம் வச்சு பூஜை பண்ணுறோம்ல, அந்த இடத்துல மனை வந்து வைக்கிறோன்னா மனையிலையும் கண்டிப்பாக கோலம் போட்டிருக்கணும், வெறுமனேன்னு வந்து வைக்கக்கூடாது. அப்புறம் நிறைய பேர் கேட்ட டீட்டெயில் என்னன்னா, இந்த இலையை பற்றின டீட்டெயில் கேட்டிருந்துங்க. இது வந்து வன்னி மரத்தில் இருக்கக்கூடிய இலை, அதாவது வன்னி இலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிருஷ்ணருக்கு தொடர்பு உடைய ஒரு இலை. நம்ம வந்து லக்ஷ்மிக்கு வந்து தாமரை, அதே மாதிரி பெருமாளுக்கு வந்து துளசின்னு செய்கிறோம்ல, அது மாதிரி கிருஷ்ணருக்கு இது வந்து ரொம்பவே உகந்தது. நைவேத்தியம் படைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி இலையிலே வச்சு வந்து படைப்பாங்க. கிருஷ்ணருக்கு இந்த இலையை வைத்தே நம்ம வந்து அர்ச்சனையெல்லாம் செய்யலாம். அந்த அளவுக்கு சிறந்த இலை இது. கிருஷ்ணருக்கு பண்ணக்கூடிய பூஜையில இந்த இலைக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் இருக்கு. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வரப்போற குட்டி கிருஷ்ணருக்கு அவருக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கி வைக்கணும்ல, வீட்டில் செய்ய முடிஞ்சா அது எல்லாமே செஞ்சு வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஸோ இதெல்லாம் செய்ய டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கூட வச்சுக்கலாம். ஸோ அப்படிதான் நான் வந்து முறுக்கு, தட்டை, சீடை, அதுக்கப்புறம் கடலை மிட்டாய், பொரி உருண்டைன்னு எல்லாமே வாங்கி வச்சிருந்தேன். கிருஷ்ணர் வந்து குட்டியான ஒரு வடிவத்தில் தான் நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு வரப்போறாரு. ஏன்னா அவரோட பிறந்த நாளில். ஸோ குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே ரெடி பண்ணி வைக்கலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம சாக்லேட் கூட வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு பண்ணலாம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி பொதுவாகவே ஆவணி மாசத்துல தான் வரும். பட் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி கடைசியில் வந்துருச்சு. இந்த பூஜையை ரொம்ப சிம்பிளாக செஞ்சால் போதும். நமக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரி தான். இதில் பெருசாக நம்ம இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எதுக்குமே கிடையாது. நம்ம உட்காந்து பஜனை பண்ணணும், இதெல்லாம் ரெடி பண்ணணுங்கிறதே கிடையாது. அவரோட விக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்து வச்சு அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா திருவுருவ படம் எடுத்து வச்சே பூஜை பண்ணிடலாம். அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால், தயிர், நெய் இந்த மாதிரி பொருட்கள் வச்சே நம்ம சிம்பிளாக பண்ணிக்கலாம். பூஜைக்கு தேவையானது எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு நெய்வேத்தியமெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு முதல்ல அகர்பத்தி ஏற்றி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் சாம்பிராணி தூபம் வந்து நல்லா போட்டு விட்டுருங்க. இதுக்கப்புறம் உட்காந்து நீங்கள் வந்து மந்திரங்கள் சொல்கிறது அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். மந்திரங்கள் வந்து நிறையா சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது. 5 சொல்லலாம், இல்லைனா 7 சொல்லலாம், இல்லைனா நீங்கள் 108 மந்திரங்கள் கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வந்து சொல்லிக்கலாம். என்ன மந்திரம் வந்து சொல்லணும் சிம்பிளாக இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு 2-3 சொல்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். அப்படி இல்லைனா இதை விட சிம்பிளாக ஓம் கிருஷ்ணாய நம அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது எதுவுமே வேண்டாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஈஸியான மந்திரம் அப்படின்னா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதை வந்து பக்தியோட சொன்னாலே போதும். கிருஷ்ணரோட முழு கருணையும் அருளையும் இதனால நம்மளால பெற முடியும். நான் ஒரு 5 தடவை மட்டும் சொல்லி தான் வந்து இன்னைக்கு பூஜை பண்ணியிருந்தேன். பூஜையோட நிறைவு பகுதியாக கடைசியாக நெய்வேத்தியம் வந்து படைக்கணும். நம்ம பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வச்சிருப்போம்ல, அதை எடுத்து 3 சுற்று சுற்றிட்டு தண்ணியை கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் கற்பூர ஆராத்தி காட்டணும். எப்போதுமே நெய்வேத்தியம் படித்ததுக்கு அப்புறம் தான் கற்பூர ஆராத்தி காட்டணும். காட்டிட்டு வந்து நெய்வேத்தியம் படைக்கக்கூடாது. பூஜையோட கடைசி எப்போதுமே கற்பூர ஆராத்தியாக தான் இருக்கணும். இது எதுலேயுமே கிடைக்காத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு எதில் கிடைக்கும் அப்படின்னா கிருஷ்ணருக்கு கடைசியாக வெண்ணெய் வந்து ஊட்டுறதுல தான் இருக்குது. பூஜைக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஓடின ஓட்டம் எல்லாமே கடைசியாக அவருக்கு வெண்ணெய் கொடுக்கும் போது வர்ற சந்தோஷத்துக்கு ஈடாகாது. அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தையாக இருந்தாலும்
இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கிருஷ்ணர் இல்லைன்னா ராதை வேடம் வந்து நம்ம போட்டு பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்கள அந்த பாதை எங்கே நம்ம தொடங்கினோமோ அங்கேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி கூட்டிகிட்டு வந்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய வெண்ணெயை எடுத்து சாப்பிட சொல்லணும். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அந்த கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்ட மாதிரி அர்த்தம். குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்க கிருஷ்ணருக்கு விரதம் இருந்து இந்த பூஜை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் கிருஷ்ணரே குழந்தையா பிறப்பாரு அப்படிங்கிறதும் நம்பிக்கை தான். இந்த வருஷம் எல்லாருக்காகவும் வேண்டியிருக்கேன். கண்டிப்பாக அடுத்த வருஷம் உங்கள் கையில் குட்டி கிருஷ்ணர் வந்துருவாரு. ஸோ இப்போ நெய்வேத்தியம் படிச்சதை என்ன பண்ணணும்னு கேட்பீங்க. தாராளமாக நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டுக்கலாம். அதில் எந்த தப்புமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நானும் செஞ்சுட்டேன். இது வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.